ஆகஸ்ட் 1, 2026 முக்கியமான பாயிண்ட்ஸில் பார்க்க போகிறோம். தினமணி நியூஸ் பேப்பர். பிரதமரின் கிசான் திட்டம் மேலும் 5 ஆண்டுகள் நீட்டிப்பு. பிரதமரின் விவசாய உதவித்தொகை திட்டம் அடுத்த 5 ஆண்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 2019 தொடங்கியிருக்கிறாங்க. வருஷத்துக்கு 6000 ரூபா, அதாவது 4 மாதத்துக்கு ஒரு டைம் 2000 ரூபான்னு வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த திட்டம் 2031 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, திட்ட பயனாளர்களில் 4ல் ஒருத்தவங்க பெண்கள், அதாவது 25% பெண்கள் இருக்காங்க இந்த திட்டத்தில். இந்த திட்ட பயனாளிகளில் 25% வந்து பெண்கள். சென்னையில் கல்வி மாநாடு. உலகளாவிய அறிவார்ந்த தரவு அடிப்படையிலான தொழில்துறை சார்ந்த கல்வி கருப்பொருள். இந்த கருப்பொருளில் கல்வி மாநாடு நடந்திருக்குது. இந்த மாநாடோட முக்கியமான நோக்கம் கல்வித்துறைக்கும் தொழில்துறைக்கும் இடையிலான ஒரு வலுவான கூட்டமைப்பு ஏற்படுத்துறது. வருவாயை பெருக்குவதற்கான சிறப்பு குழுவின் முதல் கூட்டம். தமிழக அரசின் வருவாயை பெருக்க அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் வந்து மான்டெக் சிங் அலுவாலியா. ரேபிஸ் பற்றி அடிக்கடி நியூஸ் வருது. இப்போது 4 டைம் ஊசி போகிறாங்களா, அது எப்போ? முதல் நாள், 3ஆம் நாள், 7வது நாள், 28வது நாள். மத்திய அரசின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சுற்றுலாத்துறை தொழிலாளர்கள் இணையலாம். மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் செயல்படுத்தி வரும் பிரதமரின் ஸ்ரம் யோகி மான்தன் திட்டத்தின் கீழ் 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சேரலாம். அதாவது சுற்றுலா மற்றும் அதனோடு தொடர்புடைய துறைகளில் வேலை செய்கிற அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்த ஓய்வூதிய திட்டம் வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. தமிழகத்தில் 1971ஆம் ஆண்டு மதியவிலக்கு விலக்கிக் கொள்ளப்பட்டது. புற்றுநோய் மறுவாழ்வு தேசிய மருத்துவ கருத்தரங்கு. நாட்டின் முதல் பெண் மருத்துவரும் அடையாறு புற்றுநோய் மையத்தின் நிறுவனருமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு புகழஞ்சி செலுத்தும் வகையில் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டின் முதல் பெண் மருத்துவர் மற்றும் அடையாறு புற்றுநோய் மையத்தின் நிறுவனர்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தமிழகத்தின் ஆன்மீக கலாச்சாரத்தை மக்கள் போற்ற வேண்டும். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 4.93 கோடிக்கு அதிகமான வாக்காளர்கள் பதிவாகியுள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது. அதாவது நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நடைபெற்ற தேர்தலில் தமிழகம் பெற்ற வாக்கு சதவீதத்திலேயே இதுதான் ரொம்ப அதிகமான வாக்கு சதவீதம். அதாவது 86% வாக்குப்பதிவு எட்டப்பட்டுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். 84,084 கோடியில் தேசிய கடல்சார் எரிசக்தி ஆய்வு உற்பத்தி திட்டம். 84,000 கோடி மதிப்பீட்டில் தேசிய கடல்சார் எரிசக்தி ஆய்வு உற்பத்தி திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை வெள்ளிக்கிழமை ஒப்புதல் வழங்கியது. இந்த திட்டத்தோட பெயர் வந்து சமுத்திரமந்தன். ஆழ்கடல் பகுதியில் கச்சா எண்ணெய் எரிவாயு வளங்களை கண்டறிஞ்சு அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது சம்மந்தப்பட்ட கட்டமைப்புகளை ஏற்படுத்துறது தான் இந்த திட்டம். மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி திட்டம். இந்த திட்டம் பேர் பிரதமரின் சூரிய சரோவர் திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் நாட்டில் மிதக்கும் சூரியன் மின் உற்பத்தி திட்டங்களில் வாயிலாக மின் உற்பத்தி திறன் தற்போது 700 மெகாவாட் இருக்குது. இது 5000 மெகாவாட் அதிகரிக்கிறது தான் திட்டத்தோட நோக்கம்.